ராணிப்பேட்டையில் எடைத்தாங்கல், தகரக்குப்பம், அனந்தலை, வள்ளும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக அமைச்சரும் வேட்பாளருமான காந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குடிநீர், சாலை, பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கடலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் MC சம்பத் தேநீர் போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். திருப்பாத்திரி புலியூர் ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்து பரப்புரையை தொடங்கிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அந்த பகுதியில் இருந்த கடையில் தேநீர் போட்டுக் கொடுத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதையடுத்து திருப்பாத்திரி புலியூர் மலர் சந்தைக்கு சென்றவர் அதிமுக தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசின் சாதனைகளை விளக்கி திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெய்தலூர் ஊராட்சிக்குட்பட்ட ராமாயப்பனையூர், சின்னப்பனையூர், காட்டானிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் குளித்தலை தொகுதி திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அவருக்கு பட்டாசு வெடித்த ஆதரவாளர்கள் வரவேற்பளித்தனர். அப்போது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை வாக்காளர்களிடம் அவர் எடுத்துரைத்தார். மின் மோட்டார் வைத்திருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே தமிழகத்தில் 20 லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக புதிதாக மின் மோட்டார் வழங்க இருக்கிறார்கள். கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்தி கிராமம், போக்குவரத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி வரவேற்றனர். அப்போது பெண் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது அவருடைய அலைபேசியை வாங்கிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வாகனத்தில் ஏறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தெரியும்படி செல்ஃபி எடுத்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த முடப்பள்ளி, செம்மேடு, கருக்கை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இளம் வாக்காளர்கள் மத்தியில் பேசியவர் நடிகரின் கட்சிக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று கூறினார். உங்களை மாதிரி படிச்சு முடிச்சவங்களுக்கு நிறைய பேர் ஏதோ நடிகர் கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களாம். அவங்களெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அது எந்த பிரயோஜனமும் இல்லம்மா, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதில்ல. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். உதகை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் போஜராஜனை ஆதரித்து பரப்புரை செய்ய கோவையில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை உதகைக்கு வந்தார். தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் அவர் வந்து இறங்கியவுடன் ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவன் வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சுரண்டை நகராட்சியில் உள்ள பங்களா சுரண்டை, காமராஜர் நகர், பட்டாளம் உள்ளிட்ட வார்டுகளில் வீடு வீடாக சென்று அவர் வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரன் சக்தி நகர், வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தெலுங்கு பேசும் நடிகர் விஜய் அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டார் என்று மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். I think Mr. Vijay's entry into politics is welcome. But he must learn the ropes like Ms. Jayalalitha did or Mr. MGR did. Thiru MGR came into politics from the film industry, but he didn't become chief minister next day, did he? He worked in the DMK for several years. Then I think he became secretary. Then he became treasurer. Then he became propaganda secretary and toured the whole state. I believe after 30 years in politics, he became chief minister. Ms. Jayalalitha worked for decades in public life before she became chief minister. Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg
going into a round hole. 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கொஷின் ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா அரசாங்கம் 5 ஆண்டுகள் இருந்துச்சு. நேரடியாக எங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்குன்னு இங்கே அமைச்சர், அஃப்கோர்ஸ் நீங்கள் பொறுப்பு அமைச்சராக இருந்தீங்க, அதுக்கு பிறகான நேரடியான அமைச்சர் இல்லை அப்படின்னாங்க. ஒருவேளை அது ஒரு காரணமா நீங்கள் கோயம்புத்தூருக்கு கோவை தெற்கில் போட்டியிட வைப்பதற்கு இங்கிருந்து ஒருத்தர் வந்து ஒருவேளை ஆட்சி அமைதுன்னா யூ வில் பி அ கான்டாக்ட் பர்சன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுமா? இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மூவ் நடந்திருக்கா, அல்லது மேற்கு மண்டலத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி இங்கே கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாரா? அது எப்படி புரிஞ்சுக்கணும்? 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியாக பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமித்தாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பொதுவாக கோவைக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அரசு இடத்துல சொல்வது, அரசாங்கத்திடம் சொல்வது, முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த வேலைகள் தான் 4 வருஷம் நம்ம இங்கே இருந்து பார்த்தோம். இடையில கொஞ்சம் கேப் ஆச்சு, மற்றபடி தொடர்ந்து நம்ம இங்கே இருந்து பார்த்தோம். அதனால் இப்போ அவங்க எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால் வந்து பொதுவாக நம்மள அது யார் அடுத்த அரசாங்கம் அமைந்து யார் அமைச்சருங்கிறத முதலமைச்சர் தீர்மானிப்பாங்க. அது யாரோ ஒருத்தர் இங்கே வரக்கூடிய, இப்போ 10ல் 0 இருந்ததுனால யாரும் இங்கே அமைச்சர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இந்த முறை நாங்கள் 10க்கு 10 வருகின்ற பொழுது யாராவது அந்த வாய்ப்பை முதலமைச்சர் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் மாவட்டத்தை வலிமையாக்குவாங்க. இனி எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சி கே ராஜா முதியவர்கள் காலில் விழுந்து வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட கடவூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளான வரணை, காளையப்பட்டி, அழகாபுரி, சுண்டுக்குழிப்பட்டி, கீழ சக்கரக்கோட்டை, செருப்புளிப்பட்டி, சிந்தாமணிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் சென்று திமுக தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவருக்கு 100கணக்கான பெண்கள் ஆரத்தி எடுத்து மலத்தூவி வரவேற்றனர். சேலம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் திறந்தவெளி வாகனத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். சங்ககிரி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மோரூர் கிழக்கு, நாரப்பன்சாவடி, புள்ளிப்பாளையம், இருகாலூர், வடுகப்பட்டி, ஜவேலி உள்ளிட்ட ஊராட்சிகளில் பரப்புரையில் ஈடுபட்டவருக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை, உளவுத்துறையை கையில வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன், தெரியாதுனார். இது சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருந்துச்சாப்போ? 1999 பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது மட்டும் திமுகவிற்கு இணைத்ததா என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுகவும் தற்போது ஒரு தேசிய கட்சியுடன் தானே கூட்டணி வைத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். 1999ஆம் ஆண்டு அப்ப அவர் யாரோடு இருந்தார்? அன்றைக்கு மட்டும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு எப்படி இணைத்திருந்தது, இன்றைக்கு இப்படி கசக்கிறது. சரி, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை? தேமுதிகவின் தேர்தல் பரப்புரை பாடலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டார். விருதாச்சலத்திற்கு அவர் பரப்புரை மேற்கொள்ள சென்ற நிலையில் பாடலை வெளியிட்டுள்ளார். காஞ்சிபுரம் தாவேக வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் கரும்பு ஜூஸ் போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒளி முகமதுபேட்டையில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த சாலை ஓர கரும்பு ஜூஸ் கடையில் அவர் ஜூஸ் போட்டார். அவருடன் தாவேகவினர் பேரணியாக வந்தனர். திருவண்ணாமலை
திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கணேசபுரம், திருவள்ளுவர் சிலை, அருணகிரிபுரம், அஜீஸ் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்த அவருக்கு வழிநெடுங்கிலும் பெண்கள் மலர்தூவி தேங்காய் உடைத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். திமுக அரசு வழங்கிய 501 தேர்தல் வாக்குறுதிகளில் 15% மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி என்று சொல்வதை விட யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்சியாக 5 ஆண்டு காலம் பேக் பெஞ்சராக முதலமைச்சர் காலம் கடத்திவிட்டார். பேக் பெஞ்சர். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது 10,000 சாக்லேட்டுகள் கொண்ட ராட்சத மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழிங்கநல்லூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் KP கந்தனுக்கு இந்து மதம் சார்பில் பூரண கும்ப மரியாதையும், கிறிஸ்தவர்கள் சார்பில் பைபிள், இஸ்லாமியர்கள் சார்பில் குரான் ஆகியவற்றை பரிசாக வழங்கி பொதுமக்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து 10,000 சாக்லேட்டுகள் கொண்ட ராட்சத மாலையை அணிவித்து அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னையில் கடந்த 4 நாட்களாக அதிமுக அலை வீசி வருவதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். திமுக 1008 டாக்கெட்டிஸ் பண்ணலாம், அது சூழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் மக்கள் மனங்களை வெல்வதற்கு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாக மாறும். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி தாவேகா வேட்பாளர் உணவகத்தில் பரோட்டா தயாரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கம்பம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் நகரில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் விசில் ஊதியவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுப்பள்ளிவாசல் அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் பரோட்டா தயாரித்து அவர் ஆதரவு திரட்டினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூட்டத்தில் வெளியில் இருந்த கைக்குழந்தையை தனது வாகனத்திற்குள் அமர வைத்தார். பரப்புரையின் போது வெயிலில் பெண் ஒருவர் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்ததை பார்த்த அமைச்சர் தனது பரப்புரை வாகனத்திற்குள் குழந்தையை அமர வைக்குமாறு கூறினார். உங்க பாட்டி பக்கத்துல இருக்கிறா அம்மாவா பாட்டியா? ஆமா, நீங்க பிரச்சாரத்துக்கு வா, உட்காரு. நீங்கம்மா நீங்க பக்கத்துல நீங்க பக்கத்துல. காட்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு தரையில் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். காங்கேயநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் நெசவு தொழிலில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்து இயந்திரத்தில் நூல் நாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோளிங்க தொகுதிக்குட்பட்ட நெமிலி, நெடும்புலி, ரெட்டிவளம், அகலம், பேரப்பேரி, கீழ்வீதி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தாவேகா வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மன்னார்குடி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் ராஜராஜன் மூவநல்லூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆதரவாக தாவேகா தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் டிராக்டர் பேரணி நடந்தது. வேளாண் பொறியியல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இந்த பேரணி நடந்தது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். 43 டிராக்டர்களில் புதிய பேருந்து நிலையம் முதல் பூங்கா சாலை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கணேசன் கூட்டணி கட்சியுடன் சென்று வாக்கு சேகரித்தார். அங்குள்ள ஆவட்டி, ஆலம்பாடி, ஜவனூர் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அவரது தாய் பிறந்த மேலதானூர் கிராமத்திற்கு அவர் சென்றபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மாதவரத்தில் அதிமுக தேர்தல் பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனத்தை அகற்றுமாறு தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக 2 வீலர் வாங்க பெண்களுக்கு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிமனையில் இருசக்கர வாகனம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென்று பணிமனைக்குள் நுழைந்து அதனை அகற்றுமாறு கூறியதால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசோகனை வரவேற்கும் விதமாக அக்கட்சியின் மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பேண்ட் வாத்தியம் இசைத்தார். இசைக்கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருந்த போது திடீரென அதை வாங்கிய ரவிசங்கர் உற்சாகமாக இசைத்தார். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மேலப்பக்குத்துறை உசை நகரில் சாலை வசதி செய்து தரப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பேனர் வைத்துள்ளனர். அந்த பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் முறையான சாலை வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் போண்டா வடை சுட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். பர்கூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி கல்லூரி மாணவிகளுடன் உற்சாகமாக நடனமாடினார். திமுகவிற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களையும் அவர் வழங்கினார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளில் பார்க்கலாம். நாகை அருகே குடும்ப தகராறில் கத்திக்குத்தில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்தனப்பேட்டையைச் சேர்ந்த பிரகாஷின் சகோதரிக்கும் அவரது கணவர் பழனிசாமிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பியதாகவும் அப்போது பழனிசாமி சமையலறை கத்தியால் பிரகாஷை குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பிரகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பழனிசாமியை காவலர்கள் கைது செய்தனர். சேலம் ஏற்காட்டில் உள்ள மலை கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் தேர்தலை புறக்கணிப்பதாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் சோலூர் மலை கிராமத்தில் பல ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுவரை சாலை அமைக்கப்படாத நிலையில் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பள்ளி மாணவிகள் 17 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கணித பாடப்பிரிவு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். சின்ன திருப்பதி கம்பரத்தெருவைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மாணவிகள் 17 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மாணவிகளின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் சங்ககிரி மகளிர் காவல் நிலைய காவலர்கள் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகை அருகே பிரியாணி விருந்தில் கரித்துண்டு வைக்காததால் ஏற்பட்ட தகராறில் செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ்வேளூர் ஒன்றியம் வண்டலூர் பகுதியைச் சேர்ந்த திலகருக்கு அதே ஊரில் நடந்த விருந்தில் பிரியாணி பரிமாறப்பட்ட போது கரித்துண்டு வைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவரை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி அவர் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து அறிந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க வைத்தனர்.